ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பொது தமிழ் யூனிட் 7 அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் அடுத்த தலைப்பு ஏழாதி பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ 3 செட் ஆஃப் தமிழ் புக்ஸ் வந்து நம்ம இதில் கவர் பண்ணியிருப்போம். அதாவது புதிய சமச்சீர், பழைய சமச்சீர், 2003 2010 எடிஷனாக இருக்கட்டும், தேவிரா புத்தகம், கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் கொஷின்ஸ், இது போக எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் நமக்கு எது தேவையோ அது எல்லாமே நம்ம எடுத்துருக்கோங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் வேறு எந்த புத்தகத்தையும் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது இந்த ஒரு மெட்டீரியல் உங்கள் கையில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போதும். இத்தனை புத்தகங்களையும் நீங்கள் தொடணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏழாதி பற்றினா கண்டென்ட்ஸ் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஓகேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மருந்து பெயர்களால் ஆனால் நூல் வந்து என்னென்ன பார்த்தோம்? திரிகடுகம் பார்த்தோம், சிறுபஞ்சமூலம் பார்த்தோம். அதே போல் ஏழாதியும் அந்த வகையை வந்து சார்ந்தது தான். சரிங்களா? ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். ஸோ கடைசியாக சிறுபஞ்சமூலம் படித்தப்போ காரியாசானுடன் பயின்றவர் யாருன்னு பார்த்தோம்? கனிமேதாவியார்னு பார்த்தோமா? அது இவர் தான் ஏழாதியை வந்து எழுதினவர். சரிங்க. அடுத்து இவரோட காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. அப்போ காரியாசானுக்கும் என்ன தான் பார்த்தோம்? கிபி 5ஆம் நூற்றாண்டு தான் பார்த்தோம். இவரோட சமயம் சமண சமயம். இவரோட சிறப்பு பெயர் கனிமேதையர். சரி, அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாதி, திணைமாலை 150. சரிங்களா? இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழாதி, திணைமாலை 150 இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டது தான். இவர் எழுதிய பாடல்களோட பாவகை வந்து வெண்பாவகை. சரிங்களா? மொத்தமாக ஏழாதியில் 80 பாடல்கள் வந்து இருக்குது. அந்த 80 பாடல்னு சொல்கிறோன்னா வெறும் பாடலை மட்டும்தான் குறிப்பிடுறோம். கடவுள் வாழ்த்து, சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம், இது எல்லாம் நீங்களாக தான் நமக்கு எத்தனை பாடல்கள்? 80 பாடல்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட தேர்வில் ஏழாதியில் எத்தனை பாடல்கள் அப்படின்னா 80 அப்படிங்கிறத நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கனிமேதாவியார் வந்து சோதிடத்தில் வல்லவர். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு எப்படி கொடுக்கலாம்? ஸ்டேட்மெண்ட், கூற்று காரணத்தில் வந்து நமக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அதாவது 4 கூற்று கொடுத்து இந்த 4 கூற்றும் சரியா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ சோதிடத்தில் வல்லவர் யார்? கனிமேதாவியார். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். ஸோ இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? இதை யார் சொன்னா அப்படின்னா கனிமேதாவியார். அடுத்தது 9 என்ற எண்ணெய் தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதாவியார். அதாவது 9 அப்படிங்கிற நம்பரை தொண்டு அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டவர் யார்? கனிமேதாவியார். அடுத்தது வடமொழி வந்து நல்லாவே இவருக்கு வந்து தெரியும். திணைமாலை 150 ஆசிரியரும் யார் தான்? கனிமேதாவியார் தான். அதான் இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தோம்? ஏழாதி, திணைமாலை 150. சரிங்களா? அடுத்தது கனிமேதாவியாரின் இயற்பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் சிறப்பு பெயர் வந்து கனிமேதாவியார் அப்படிங்கிறத பார்த்தோமா? கனிமேதையருங்கிறது பார்த்தோம். அப்போ வந்து இவரோட இயற்பெயர் வந்து தெரில, அழைக்கக்கூடியது கனிமேதாவியார். அடுத்து இவர் வந்து யார்கிட்ட படித்தார்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார்கிட்ட தான் வந்து படித்தார். அப்போ காரியாசான இவர்கிட்ட தான் படித்தார். ஒரு சாலை மாணவர்கள்னால் இவரும் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார்கிட்ட தானே படிச்சிருப்பார். ஓகே. அடுத்தது கனிமேதை அப்படிங்கிற தொடரை கொண்டு சோதிடத்தில் வல்லவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது சிறுபஞ்சமூலத்தை இயற்றிய காரியாசான் உடன் பயின்றவர் ஆவார். அவ்வளோதான். இது அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்துட்டோம். இவர் வாழ்ந்த காலத்தை கடைச்சங்க காலத்திற்கு பிற்பட்டது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ யார்? கனிமேதாவியார் வாழ்ந்த காலத்தை கடைச்சங்க காலத்திற்கு பிற்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஏழாதிக்கான முக்கியமான நூல் குறிப்பை வந்து பார்த்துடலாம். ஏழாதி எப்படி பிரிக்கலாம்? ஏலம் கூட்டல் ஆதி அப்படின்னு குறிக்கலாம். ஏலத்தை முதன்மையாக கொண்டது. ஏலம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏலக்காய். ஓகேங்களா? ஏலம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏலக்காய் தான். சரி, அப்போ ஏழாதியில் முதன்மையான பொருள் வந்து எது? ஏலக்காயை தான் வந்து சொல்கிறாங்க. ஏலம் கூட்டல் ஆதின்னு பிரிக்கலாம். ஏலம் அப்படின்னா ஏலக்காய். வேறு பேர் வந்து தமிழருக்கு அருமருந்து அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 6 மருந்துகள் வந்து வரும். ஓகேங்களா? ஏழாதியில் எத்தனை மருந்து வரும்? 6 மருந்து வரும். அந்த 6ல் வந்து மருந்து பொருள் வரும். அந்த 6ல் முதன்மையானது ஏலக்காய். சரி, மருந்தால் பெயர் பெற்ற நூலும் எது தான்? ஏழாதியும் தான். அப்போ 3 மருந்து நூல்கள் எதுனா திரிகடுகம், 3 பொருட்கள் வந்து இருக்குது. சிறுபஞ்சமூலத்தில் 5 வேர்கள் இருக்குது. ஏழாதியில் 6 மருந்து பொருட்கள் வந்து இருக்குது. சரி, இப்போ அந்த 6 வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் 1, லவங்கம் 2, சிறுநாவற்பூ 3, சுக்கு மிளகு திப்பிலி 4 5 6. அவ்வளோதான். சுக்கு மிளகு திப்பிலி மட்டும் வந்துச்சுன்னா அது திரிகடுகம். இது கூட சேர்ந்து முன்னாடி 3 வந்துச்சுன்னா அப்போ மொத்தமாக 6. அப்போ 6 மருந்து பொருள் வந்துச்சுன்னா அது என்னது? ஏழாதி. ஓகேங்களா? அவ்வளோதான். இது 6ம் சேர்ந்துச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய பிணியை போக்கும். அதுபோல் இந்த நூலில் ஒவ்வொரு பாட்டிலையும் எத்தனை கருத்து இருக்கும்? கண்டிப்பாக 6 கருத்து இருக்கும். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனநோயை
நீக்கும், அவ்வளோதான். ஆகவே இந்நூலுக்கு ஏலாதி அப்படின்னு வந்து பெயர் வந்து கிடச்சிருக்கு. 4 லைன் தாங்க இருக்கும். சிறுபஞ்சம் இப்போ வந்து திரிகடுகம் எடுத்துக்கிட்டாலும் 4 லைன் தான். ஆனால் அதில் எத்தனை கருத்து இருக்கும்? 3 கருத்து இருக்கும். சிறுபஞ்ச மூலத்துலேயும் 4 லைன் தான், 5 கருத்து இருக்கும். அடுத்து ஏழாவதுலேயும் 4 லைன் தான், ஆனால் 6 கருத்து இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? சரி, இந்நூலும் மகடுவு முன்னிலை அமைப்பை கொண்டது. ஸோ இதுக்கு முன்னாடி எதில் பார்த்தோம்? சிறுபஞ்ச மூலத்தில் மகடுவு முன்னிலை வந்து இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இங்கேயும் ஏழாவதுலேயும் அதே தான். மகடுவுனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், பெண்களை நோக்கி பாடக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களில் கூறக்கூடிய நூல் தான் ஏலாதி. உணவு கொடுக்குறவங்கள பற்றி 21 பாடலில் வந்து பாடக்கூடியது ஏலாதி. அடுத்தது முற்பிறவியல் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வார். ஓகேங்களா? ஸோ போன ஜென்மத்தில் அதெல்லாம் கொடுத்தவங்க இந்த ஜென்மத்தில் புலவரை போற்ற அளவுக்கு வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்கங்கிற கருத்தையும் ஏலாதி வந்து எடுத்துரைக்குது. சரிங்களா? இதுக்கான மேற்கோள்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கணும். அடுத்து ஸ்கூல் புக்கில் வந்து என்னென்ன பாடல்கள் வந்து இருக்குங்கிறத தெளிவாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எடுத்து சொல்லும் பொருளும் ப்ளஸ் அதுக்கான விளக்கம் முதற்கொண்டு நம்ம எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். மொத்தமாக எத்தனை பாடல் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி பாட புத்தகத்தில் 5 பாடல்கள் இருக்குது. அதாவது இந்த மொத்தம் 3 செட் ஆஃப் புக்ஸும் சேர்த்து நமக்கு 5 பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது புக் பேக்கில் வந்து ஒரு 6 கேள்விகள் இருக்குது. ஏலாதி டேஸ் நூல்களுள் ஒன்று. அப்வியஸாக தெரியும், 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்தது கனிமேதாவியாரோட காலம் என்னதுங்க? கனிமேதாவியாரும் காரியாசானும் ஒரே நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், ஒரே சாலையில் வந்து படித்தவங்க, கிபி 5ஆம் நூற்றாண்டு. அடுத்தது தெல்லியராய் வேரல் எளிது அரிது சொல். இத்தொடரில் வேரல் என்பதன் பொருள் என்ன? வேரல் அப்படின்னா வெற்றி பெறுதல். இப்போ நம்ம ஒரு 5 பாடல்கள் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் சொல்லும் பொருளும்ல வேரல்ங்கிறது இடம்பெற்றுக்கும். தங்கால் முடம்பட்டார் மூத்தார் மூப்பில்லாருக்கு. இதில் வந்து மூப்பில்லார் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமை அடையாதவர். சரிங்களா? மூப்பு அப்படின்னா முதுமை, மூப்பில்லார் அப்படின்னா அப்போ அதோட எதிர்ச்சொல் இல்லையா? அப்போ முதுமை அடையாதவர். சரிங்களா? அடுத்தது ஓகே, மேவல் அப்படின்னா மேற்கொள்ளுதல், சேரல்னா சேர்த்தல், வேரல் அப்படிங்கிறது வந்து வெற்றி பெறுதல், கவரல்ங்கிறது கவலைப்படுதல். அப்போ 3, 5, 4, 1 அப்படிங்கிறது வரும். 3, 5, 4, 1 வந்துச்சு. அடுத்தது இது வந்து நமக்கு அவ்வளோ தடவை ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸ் கொஷின் எக்ஸாக்டாக புக் பேக்லேயே நமக்கு இருக்குது. 2003 2010 எடிஷன் இருக்குது இல்லைங்களா? அதிலிருந்து ஒரு கொஷின் தான் பல தடவை நமக்கு இப்போ வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள், அதாவது மொத்தமாக 3 நூல்னு சொல்லி கொடுத்தீங்களே மேம், இங்கே என்ன 2 நூல் கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷனில் 2 கொடுத்துருக்காங்க, அதனால் 2 நூல்னு கேட்டிருக்காங்க. அப்போ திரிகடுகம் ஏலாதி, திரிகடுகத்தில் 3 மருந்து பொருள் இருக்கும், ஏலாதியில் 6 மருந்து பொருள் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த கிளாஸில் ஔவையார் பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க, காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.